என்னமோ இவர் வாசப்படியில போய் எல்லாரும் மோடிஜி சாரு, அமித்ஷா சாரு எல்லா பேரும் போய் சார் நீங்க என்ன கருத்து சொல்றீங்கன்னு கேட்ட ஒரு பயம் ஒரு கருத்தை கேட்கல. நீயே வாழ்ந்த நான் தான் ரவுடி ஜெயிலுக்கு போறேன்னு மாதிரி வடிவேலை விட கேவலமாயி நீ இன்னைக்கு நான் தான் இப்போது சொல்கிறேன் 2000 நீ எங்கடா ஜெயிச்ச? கோரிப்புக்கு 2 எங்க கடம்பூராஜுக்கு தோத்து போன, நாடாளுமன்றத்துல தோத்து போன. நீ ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? ஆர்கேனர்ல நீங்க டோக்கன் 20 ரூபா டோக்கன் கொடுத்தது செந்திருப்பாராச்சு, அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான். நீங்க ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் இருந்தீங்க? சீனிட்ட தனியா லிஸ்ட் கேட்கணும். நின்றவங்க போனா எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க? யாருமே இல்ல. 4 பேர் மீடியாவை கூப்பிட வேண்டியது. இந்த மீடியாக்காரங்க கையெடுத்து கூப்பிடுறேன். இந்த தமிழ்நாட்டை காப்பாத்துங்க. இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா ஒரே ஜீவன் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை தவிர வேறு யாராலும் முடியாது. இன்னொருத்தர் இருக்கிறார், நானா 3 முறை முதலமைச்சர், அம்மாவுடைய வாரிசு. அவர் சொல்றாங்க நான் இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டேன். சரி, வெளியே வந்துட்டு என்ன செஞ்சீங்க? நேர போய் ஸ்டாலினை பார்த்தேன். ஸ்டாலினை பார்த்து என்ன செஞ்சீங்க? அரசியலிலே நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தரமான எதிரி. திமுக அழிக்கிறதுக்கு தான் அதிமுக வேஸ்டி கட்ட. அதிமுக வேஸ்டி கட்ட ஒவ்வொருத்தரும் திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். அதான் ரத்தத்துல ஓடுது. சோத்தீங்க என்னடா திங்க? அதுல நடிப்பயணம் இவரும் போறாரா அவரும் போறாரா? யதார்த்தமா போய் தொலைங்கின தலை எடுத்து இதெல்லாம் நாங்க பார்க்கணும். அடுத்த நாள் பார்த்தா காலையில பொக்கையோட போறாய் இளவு கேட்கறதுக்கு போன வெளியே வந்து கேட்கறாங்க, பத்திரிகையாளர் கேட்கறான், மிஸ்டர் செல்வம் நீங்கள் எதற்காக? அரசியலே நிரந்தர யாரும் இல்லை, ஒன் கூட யாரும் இல்லை, அதனால நீங்க இப்படி அலையிற தெருவா அலையிற வீடு வீடா அலையிற பிச்சை கேட்கிற மாதிரி என்ன அலையிற வழியில் அவையான பாதி போயிட்டு. இங்க ஒருத்த கரூர்ல இருந்து பார்த்தா 10 ரூபா பாட்டில் இருக்கு. புரட்சி தமிழக எடப்பாடியை சொல்றாரு 10 ரூபா பாட்டில் இருக்காரு. நான் கூட போயிருவேன் இப்படி அண்ணன் சொல்றாரு. இது பார்த்தா விஞ்ஞான பூர்வமா கருணாநிதி அடிச்சான்னு சொன்னாங்க. ஆனா நாங்கெல்லாம் மாணவர்கள தான் இருந்தோம். அப்பதான் என் முகத்தை பார்க்கும்போது அப்படி நம்ப முடியல எங்களால. இப்ப பார்த்தா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னா 1 கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு ஒரே நாள்ல வேர்வை சிந்தாம ரத்தம் சிந்தாம எதுவுமே செய்யாம 1 கோடிக்கு 10 கோடி அடிக்கிற ஊழல்வாதிகள் நிறைந்திருக்கிற கட்சியாக திமுக இருக்கிறது என்பதை இன்றைக்கு பக்கவத்திரமாக தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.